ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். பால் குடித்தா செத்து போயிடுவோமா? என்னப்பா பால் குடிச்சு செத்து போயிடுவோமா? நான்லாம் வந்து இவ்வளோ வருஷம் குடிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றாமே ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு கதை மட்டும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் பால் குடித்து இறந்தவங்களோட எண்ணிக்கையும் ஜாஸ்தியாக இருந்திருக்குது. வாட் அப்படின்னு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆக தோணுது இல்லையா? இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி ஷார்ட்டாக ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர போகிறோம். நிஜமாவே நான் அதுவும் சும்மாலாம் ஃபேக் நியூஸ்லாம் போகிறப்பில்ல. ஒரு காலகட்டத்தில் பால் குடித்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்பா என்ன பால்ன்ற மாட்டுப்பால் எருமை பால் தான், கள்ளிப்பால்லாம் இல்லை. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் சும்மா டேரெக்டாக வந்துட்டு பால் குடிச்சு இறந்து போனாங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு மேபி நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்துட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆணி அடித்து சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மேட்டருக்குள்ளே பார்க்க ஆரம்பிக்கலாம். நான்சி ஹேங்ஸ் லிங்கன். இந்த லிங்கன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆப்ரஹாம் லிங்கன் இருந்தார் இல்லைங்களா அமெரிக்காவில். ஸோ அவருடைய அம்மா. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1818 வருஷம் வந்துட்டு இந்த மில்க் சிக்னஸால் பாதிக்கப்பட்டு தான் வந்துட்டு இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. என்னப்பா சொல்கிறேன், நிஜமாவான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் ரீசன் என்னன்றதை நான் அப்படியே நான் சொல்கிறேனே. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த பால் அப்படின்றது குறிப்பாக நான் பார்க்க போகிறது தான் அமெரிக்கா சைடு தான். நம்ம ஊர் சைடு ஆரம்பிச்சான்னு எனக்கு தெரியல. பட் நான் கதையாக பார்க்கும்போது அங்கே தான் இது படித்தேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த சைடு வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்த சைடு இந்த அமெரிக்கா அந்த பக்கம் அந்த வெஸ்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பால் குடிக்கிறன்ற கலாச்சாரம் இப்போ டீ காஃபிலாம் அப்போ பெருசாக போடல இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த பால் சாப்பிட்றது, பால் சாதம் ப்ராடக்ட் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி காமனாக விவசாயம் அதெல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இந்த பால் சாப்பிட்டு இறந்து போகிறாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு டம்மியான ரீசன் அல்லது ரொம்ப ரொம்ப ரேராக அப்படி இறந்து போவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, பாலை நம்ம வந்து காய்ச்சி தான் குடிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் பாலை காய்ச்சாமல் டைரெக்டாக அப்படியே வந்து காய்ச்சாமல் அப்படியே குடிச்சிட்டு அப்படி குடிக்கும்போது அந்த மாட்டிலேருந்து கறந்துருப்பாங்க இல்லையா? அந்த மாடும் ஏதாவது டிசீஸால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அந்த பால் வழியாக அது காய்ச்சாம வேறு குடிக்கிறதுனால அப்படியே டே டு டே அப்படியே குடிச்சிட்டே இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதனால் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டும் ஒரு ரீசன் சொல்லப்படுது. இது வந்து ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட ஒரு ரீசன் தான். ஆனால் இதுவும் ரீசனாக வந்துட்டு சொல்லப்படுது. சரி, ஓகே. அதாவது மெயின் மேட்ரு வாப்பா அப்படின்னா அதான் கம்மிங். மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலை விஷமாக மாற்றுறது என்ன அப்படின்னா ஒயிட் ஸ்னேக் ரூட். என்ன இது ஒயிட் ஸ்னேக் ரூட்னா? ஒயிட் ஸ்னேக் ரூட் அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட் வகை. ஸோ அந்த பிளான்ட் வகையால் தான் பால் வந்து விஷமாக மாறி இருக்குது. இது இங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது. இதனால் அது எப்படி மாறும் சொல்கிறேன். இந்த மாடுகள்லாம் வந்துட்டு மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி தட்டி வச்சுருக்கோம், அதுக்குன்னு ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்கோம், அதுக்கான ஒரு நல்ல ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்கோம்ல. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு 17th செஞ்சுரி அந்த 18th செஞ்சுரி அந்த ஜோன்லலாம் ஆப்வியஸாக அப்போயும் இருந்திருக்கும். அப்போயும் ஒரு ஸ்டேபிள் மாதிரி கட்டியிருப்பாங்க, மாடுக்குன்னு இடம் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் சில பேர் வந்து இந்த காடுகளுக்குள்ளே மாடை வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, சும்மா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் மாடு, அதாவது அப்போல்லாம் ரொம்ப காடு வயல் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ கூட நிறைய பக்கம் வில்லேஜ் சைடு போனீங்கன்னா அப்படியே ரோட்லலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த ரோடுன்றது சிட்டி ரோடு நான் சொல்ல, அங்கே ரோடுனா வயலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து மேய்ச்சலுக்கு இது பண்ணும்போது அந்த மாடுகள் நான் சொன்ன இந்த ஒயிட் ஸ்னேக் ரூட் அப்படின்ற அந்த ஒரு செடியை சாப்பிட்டதன் மூலமாக, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு விஷச்செடி மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாட்டுக்குள்ளே போகும்போது மாடும் பாதிக்கப்படுது. ஸோ அப்படி பாதிக்கப்படுற மாடு பார்த்திங்கன்னா, அது கறந்த பால் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பாலை மனுஷங்க சாப்பிடும்போது அந்த அந்த செடியோட விஷத்தன்மை வந்துட்டு அந்த பால்லேயும் ஏறி இருக்குது. பாலில் இருக்கிற விஷத்தன்மை மனுஷனுக்குள்ளேயும் ஏறி இருக்குது. இது மனுஷன் உயிரோட வந்து பறிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல் ஒன்று செக்ரீட் ஆகும், அது பேர் வந்துட்டு ட்ரெமட்டால்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு 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 பயங்கரமான கெமிக்கல்னும் சொல்லப்படுது. இதனால தான் மில்க் சாப்பிட்றவங்க இறந்து போனாங்க. மற்றபடி மில்க்கு கெடுதல் அதில் என்னமோ அது இருக்குது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் பேசிக்காகவே. ஸோ இது கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே மாறி இருக்குது. ஏன் மாறிச்சு? ஏன் இப்போல்லாம் அந்த செடி இல்லையா? அந்த செடியை வந்து மாடெல்லாம் சாப்பிட்றது இல்லையா? யாரும் மேய்ச்சலுக்கு மாடை கூட்டிகிட்டு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பண்ணுறாங்க தான். ஆனால் வந்துட்டு அதோடைய ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல இப்போ தான் அமெரிக்கா மாதிரியான இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் வாங்குறோம் இல்லையா, இப்போ வில்லேஜ்லாம் வாங்குவோம். ஒருத்தர்கிட்ட போய் நம்மளே டேரெக்டாக பால் வாங்கிட்டு வருவோம்ல, ஒரு மாட்டு பால், இந்த மாட்டுலேருந்து கறக்கப்பட்டு அந்த மாட்டுலேருந்து நம்ம குடிக்கிற பால் அப்படின்ற பால் வந்துட்டு இன்னைக்கு டைமில் வந்து குறைஞ்சிருக்கு. அமெரிக்காவில் ரொம்பவே குறைஞ்சிருக்குது. மெயினாக அந்த சொசைட்டி, அப்புறம் அந்த பல்க்கு மில்க்கு அவங்கள்ட்ட வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு வேளை இப்போ ஒரு 30 மாட்டோட பாலை வந்துட்டு ஒரு சொசைட்டியில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதில் 2 மாடு மட்டும் இந்த விஷச்செடியை சாப்பிட்டு பால் கொடுக்குது அப்படின்னா பேசிக்காக அது நியூட்ரலைஸ் ஆகிடுது. அது அந்த மாசாக கலக்கும்போது அந்த இத்தினோண்டு ஏதாவது விஷயம் வந்து நியூட்ரலைஸ் ஆகி பெருசாக அதில் எந்த ஒரு டெத்தும் வரலன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் சொல்கிறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மாடு அந்த கள்ளிச்செடி சாப்பிட்டு விஷச்செடி சாப்பிட்டு அதில் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கேஸும் நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. அப்படி பார்த்தாலும் நம்ம வந்து பெருசாக நம்மளுடைய இதாகவே வந்துட்டு பாலை காய வச்சு குடிக்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஸ்டைலே. ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக நம்ம ஊரில் டெத்ஸ் பற்றி நான் அந்த நியூஸில் எதுவுமே படிக்கல. பட் எனிவேஸ் அங்கே அமெரிக்காவில் இந்த ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. குறிப்பாக இந்த ஒரு விஷனாலையும் இந்த ஒரு செடினாலையும் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதை ஷேர் பண்ணால் தான் இந்த வீடியோ. மற்றபடி இது வந்து ஒரு பேனிக்காவோ பாலே கெடுதல் அப்படிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. ஜாலியாக குடிங்க, எவ்வளோ வேணால் குடிங்க, அர்ஜுன் மாதிரி குடிங்க, தோனி மாதிரி குடிங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பபாய்.